ஹாய், நான் பாரதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சாண்ட் பாத் மெத்தட். சரியா, இது வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்டில் செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஓவன் ட்ரையிங் மெத்தட். இது வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் மெத்தட் சாண்ட் பாத் மெத்தட் பார்க்க போகிறோம். சரி, இதோட ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னா சாண்ட் பாத் ட்ரே ஒன்று வேணும், அப்புறம் கெரோசின் ஸ்டவ், அப்புறம் கண்டெய்னர். ஸோ இந்த சாண்ட் பாத் ட்ரேயில் வந்து சம்வாட் சாண்ட்ஸ் வந்து நிரப்பி வைக்கிறீங்க. அது மேலே ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு அதில் சம் குவான்டிட்டி ஆஃப் வெட் சாயில் வைக்கிறோம். சரியா, ஸோ இப்போ வந்து நம்ம ஹீட் கொடுக்குறோம். ஹீட் கொடுக்குறது ஒரு 1/2 hour to 1 hour இந்த இதில் வந்து ஹீட் கொடுக்குறோம். ஸோ இதில் நமக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் வருது, அந்த சாயில் வந்து ட்ரை ஆகும். இந்த வெட் சாயில் வந்து இந்த ஹார்ஸுக்குள்ளே ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி பார்க்க போகிறோங்கிறது இப்போ பார்க்கலாம். சரியா, ஸோ இது வந்து ஒரு ஃபீல்ட் மெத்தட். இதுக்கு வந்து நம்ம லேப்லலாம் வச்சு செக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது வந்து ஃபீல்ட் மெத்தட். ஸோ திஸ் மெத்தட் கிவ்ஸ் ரஃப் வேல்யூ ஆஃப் ரிசல்ட். ஓகேவா, த கண்டெய்னர் வித் த சாயில் இஸ் பிளேஸ்ட் ஆன் அ சாண்ட் பாத். த சாண்ட் பாத் இஸ் ஹீட்டட் ஓவர் அ கெரோசின் ஸ்டவ். த சாயில் பிகம்ஸ் ட்ரை வித்தின் 1/2 to 1 hour. ஸோ நான் இப்போ சொன்னேன்ல, அதான் ஒரு கண்டெய்னர் வித் த வெட் சாயில் வந்து பிளேஸ்ட் ஆன் அ சாண்ட் பாத் மேலே வச்சுருவோம். அது வந்து அந்த சாண்ட் பாத்தை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் ஓவர் அ கெரோசின் ஸ்டவ். ஓகேவா, இந்த சாயில் அப்போ என்ன ஆகும், பிகம்ஸ் ட்ரை வித்தின் 1/2 to 1 hour ட்ரை ஆயிரும். ஸோ ஹவவர் ஹை டெம்பரேச்சர் மே பிரேக் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாயில். இன்கேஸ் இந்த 1 hour மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ஹை டெம்பரேச்சர் ஆகி அந்த சாயிலில் இருக்கிற கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிரும். ஓகேவா, அதே மாதிரி இந்த மெத்தட் வந்து நாட் யூஸ்ட் ஃபார் ஆர்கானிக் சாயில் அண்ட் சாயில் கண்டெய்னிங் ஜிப்சம். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நாட் யூஸ் ஃபார். ஸோ ஓவன் ட்ரையிங் மெத்தடில் ஆர்கானிக் சாயிலுக்கும் ஜிப்சம் ஆடட் சாயிலுக்கும் நமக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மெத்தடில் வந்து நாட் யூஸ் ஃபார் ஆர்கானிக் சாயில் அண்ட் சாயில் கண்டெய்னிங் ஜிப்சம். சரியா, ஸோ இதில் எப்படி வாட்டர் கண்டென்ட் நம்ம எவ்வளோ இருக்குன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எம்டி கண்டெய்னர், அதோட வெயிட் எடுக்கிறோம். எம்டி கண்டெய்னர்னால் என்ன, ஃபர்ஸ்ட் வெயிட்னா என்ன, கண்டெய்னர்னா என்ன, எம்டி கண்டெய்னர். ஸோ இதுதான் கண்டெய்னர். அந்த எம்டி கண்டெய்னர் வெயிட் எடுக்கிறோம். அதை W1 என்று டினோட் பண்ணுறோம். சரியா, இந்த கண்டெய்னர் வித் சாயிலை வச்சுட்டு அது வெயிட் எடுக்கிறோம். அது என்னென்னு டினோட் பண்ணுறோம், W2. அப்புறம் ஒரு 1/2 to 1 hour அப்புறம் நம்ம ஹீட் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் ட்ரை ஆனப்போ இந்த கண்டெய்னர் எடுத்து அடுத்து வெயிட் செக் பண்ணுறோம். அதை W3 கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து வாட்டர் கண்டென்ட்டோட ஃபார்முலா என்ன, வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ இந்த மூணுலேயும் எப்படி நம்ம வெயிட் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிப்போம், இந்த W2வையும் W3யையும் மைனஸ் பண்ணால் நமக்கு வெயிட் ஆஃப் வாட்டர் கிடைக்குமா? ஏன்னா ட்ரை ஆன அப்புறம் அந்த கண்டெய்னர் வித் சாயிலோ, இது கண்டெய்னர் வித் வெட் சாயில். ஓகேவா, வெட் சாயிலாக இருக்கும். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், அந்த வாட்டர் கண்டென்ட் கிடைக்கும். சரியா, இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட். ஸோ அதோட வெயிட் ஆஃப் வாட்டர் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் வெயிட் ஆஃப் சாலிட், எதை மைனஸ் பண்ணால் நம்ம வெயிட் ஆஃப் சாலிட் கிடைக்கும், W3யும் W1ஐயும் நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வெயிட் ஆஃப் சாலிட் கிடைக்குமா? ஏன்னா இந்த கண்டெய்னர் வந்து நமக்கு மைனஸ் ஆகும். அப்போ வெறும் ட்ரை சாயில் மட்டும்தானே இருக்கும், வாட்டர் கண்டென்ட் இருக்காது. அப்படின்னா வெறும் சாலிட் தானே. ஸோ அதுதான் W3 மைனஸ் W1. இது வந்து எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பர்சன்டேஜ். ஸோ இன்ட்டு 100. ஸோ இதோட வேல்யூ கிடச்சிச்சா, பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் என்ன, W2 மைனஸ் W3 டிவைட் பை W3 மைனஸ் W1 இன்ட்டு 100. ஓகேவா, ஈஸியாக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.